ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பசியை தூண்டி செரிமானத்துக்கு உதவுற மாதிரி ஒரு சட்னியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக தேங்காயை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இதோட ஒரு இஞ்சி 2 துண்டு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் வெங்காயம், அது ஒரு கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து தாளிக்க போகிறோம். நீங்கள் தாளிக்காமல் சாதத்துக்கு கூட இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தாளித்து நம்ம வந்து தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா குழந்தைங்களுக்கு பசியை தூண்டும், நல்லா செரிமானத்தை கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலையை போட்டு இந்த சட்னியை தூக்கி ஊற்றிடுங்க. வேணால் தண்ணி ஊற்றி நல்லா சட்னியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.